வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்று இரவு டிரினிடாட் டொபாகோ சென்றடைகிறார். அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையே உணவு பதப்படுத்துதல், வர்த்தகம், சுகாதாரம், கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து, பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திலும் இந்திய வம்சாவளியினர் இடையேயும் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களின் முதலாவது தேசிய மாநாடு ஹரியானாவில் குருகிராமில் உள்ள மனேசரில் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இதனை தொடக்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு, ஜனநாயகம் மற்றும் நாட்டின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது. வருடாந்திர 38 நாள் அமர்நாத் யாத்திரை இன்று காலை தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காம் மற்றும் மத்திய காஷ்மீரின் பால்டால் ஆகிய இரு வழித்தடங்களில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் முறையாக தொடங்கியது. நேற்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் அடிப்படை முகாமிலிருந்து புனித குகைக்கு யாத்திரை செல்லும் முதல் பக்தர்களின் குழுவை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் 2025-26 கல்வியாண்டிற்கான ஓராண்டு கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வரும் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை www.tncu.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய கட்டணத்துடன் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.